வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய 23வது தவணை மற்றும் 24வது தவணையை எப்போ வெளியிட போகிறாங்க, யார் பெற மாட்டார்கள், இது விவசாயிகள் இந்த முக்கிய தகவலை இங்கே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 23வது தவணை இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்றது குறிப்பிட்டு தெரிய வருதுங்க. ஸோ எப்பொழுது இந்த 23வது தவணை தொகை வரும், இல்லைனா 24 கூட இவர்களுக்கு சேர்ந்து வருமா? ஸோ விவசாயிகளுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டினா இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். 2000 ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயிகள் வங்கி கணக்கிலும் 23வது தவணை இந்த ஜூலைக்குள்ளார வர வைக்கப்படும். அடுத்த 2 மாதங்களில் 24வது தவணையும் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ 2000 நேரடியாக வர வைக்கப்படும். எதிர்பார்க்கப்படும் காலம் அப்படின்னா ஜூலை 2026. 23வது தவணை ஜூன் மாத இறுதி அல்லது ஜூலை தொடக்கத்தில், குறிப்பாக ஜூலை 10க்குள்ளார வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முதல்வர் ஒரு பாட்டை தொடங்கி வச்சிட்டாரு. மீதி இருக்கிறவங்களுக்கு இன்னும் வரல. 9.3 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் இந்த தவணையின் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுமார் 9.33 கோடி விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். திட்டத்தின் காலமுறை மற்றும் வரலாறு: முதல் தவணை ஏப்ரல் முதல் ஜூலை, 2ஆம் தவணை ஆகஸ்ட் முதல் நவம்பர், 3ஆம் தவணை டிசம்பர் முதல் மார்ச் வரை. ஆண்டுக்கு இப்படி 3 தவணைகளில் 2000 வீதம் 6000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 24வது தவணை தொகையை பெற நீங்கள் தகுதியானவர் தானா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 24வது தவணை ஆல்ரெடி 23ல் நிறைய பேர்த்துக்கு வராமல் இருக்குது. அவங்களும் 24வது மக்களுமே சேர்ந்து ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 2 தவணைக்கு உண்டான அமௌண்ட்டையும் ஒரே நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய உறுப்பினர் அப்படியானால் 23வது தவணை வெளியிட்டப்பட்ட பிறகு இந்த திட்டத்தின் அடுத்த தவணை 24 இப்பொழுது செலுத்தப்பட வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தின் பதிவு செய்துள்ள தகுதியுள்ள விவசாயிகள் திட்ட தவணைகளை பெறுவார்கள். ஆனால் அதை பெற மாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் இந்த தவணையின் பலன்களை பெற முடியாத பல விவசாயிகள் இருக்கலாம். எனவே 24வது தவணையை யார் பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23 தவணைகள் இதுவரை வெளியிட்டிருக்காங்க. 23வது தவணை ஜூன் 13, 2026 அன்றைக்கு வெளியானது. உண்மையில் பிஎம் கிசான் யோஜனாவின் ஒவ்வொரு தவணையும் சுமார் 4 மாத இடைவெளியில் வெளியிடுவது வழக்கம். 23வது தவணையின்படி 24வது 4 மாதம் அக்டோபரில் நிறைவடைகிறது. எனவே 24வது பாகம் அக்டோபர் மாதத்தில் வெளியாகலாம் என நம்பப்படுகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வரல. ஆல்ரெடி 23வது தவணை தொகையில் இன்னும் பெண்டிங் லிஸ்ட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள முடிச்சுட்டு தான் 24வது தவணை, இல்லைனா 23, 24 சேர்ந்து கூட வழங்கலாம். 4.27 லட்சம் கோடி நிதி பகிர்வாயிருக்கு. கடந்த 2019 பிப்ரவரி 24 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 4.27 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 18,660 கோடி 22வது தவணையின் வெற்றி. ஸோ 23வது தவணையும் வெளியிட்டிருக்காங்க. சரிபார்ப்பு மற்றும் விண்ணப்பங்கள் போயிட்டுருக்கு. ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு. வெளிப்படையான பரிமாற்றத்தை உறுதி செய்ய ஆதார் மற்றும் டிஜிட்டல் நிலப்பதிவேடு முதல் சரிபார்க்கப்படணும். ஸோ புதிய விண்ணப்பங்கள்: தகுதியுள்ள புதிய விவசாயிகள் pm-kisan.gov என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பித்து திட்டத்தில் இணையலாம். தகுதி நீக்கம் குறித்து எச்சரிக்கை: விதிகளை பின்பற்றாத அல்லது தகுதியற்ற நபர்களை அரசு அவ்வப்போது லிஸ்டிலிருந்து நீக்கி வருகிறது. எனவே உங்களை இந்த இணையதளத்தில் உங்களுடைய தயார் நிலையை இணையதளத்தில் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.